சவால்களை மையப்படுத்தி அதனை எதிர்க்கும் முகமாக இன்று சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு இந்த இடத்திலே ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. உண்மையாகவே மன்னார் தீவானது காற்றாலை மற்றும் கனியமண் அகழ்வு ஆகிய இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றது. இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் செயற்திட்டங்களையும் இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்திற்கு அது உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே வழங்கியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுமானால் மன்னார் தீவில், அதாவது குறிப்பாக கடலே நம்பி தொழில்களை செய்து வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பறிக்கப்படும். அதே நேரத்தில் அவர்களுடைய வசிப்பிட உரிமைகளும் பறிக்கப்படும். மற்றும் மன்னார் தீவில் உள்ள கடல் வளங்கள், பவளப்பாறைகள் போன்றன ஒரு அழிவுக்குள்ளாகின்ற நிலையிலேயே இட்டுச் செல்லப்படுகின்றது. அத்தோடு வலச பறவைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பறவைகளுக்கு ஒரு மரண பொறியாக இந்த காற்றாலை திட்டம் மாற்றமடையும். இதேவாறு இல்மனைட் அகழ்வின் காரணமாக அங்கு காணப்படுகின்ற கடல் நீரானது தரையின் கீழ் புகுந்து நிலம் உவராகின்ற தன்மைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த வேளையில் மன்னார் மாவட்ட மக்களுக்கு இந்த காற்றாலை திட்டத்தையும் இல்மனைட் அகழ்வு போன்ற பிரச்சனைகளை தான் எதிர்காலத்தில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருகிறதால் அதனை இல்லாமல் செய்வோம் என்ற போன்ற வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். ஆகவே அப்படி வாக்குறுதிகளை வழங்கிய அவர் இன்று இந்த பிரச்சனைகளை கண்டும் காணாதமாக அவருடைய அமைச்சரவை ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் வளங்களையும் அந்நிய பல்தேசிய கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து இந்தியா, குறிப்பாக அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் எங்களுடைய நாட்டினுடைய இறமையை மீறுகின்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு நாட்டை தள்ளி சென்றுள்ளார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்வு வழங்காத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு இதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குவதற்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கனியமணல் மற்றும் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. இரவு பகலாக மன்னார் மக்கள் மன்னார் மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் கடந்த காலங்களிலே வாக்குறுதிகளை வழங்கி இந்த மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றியிருக்கின்றார்கள். இன்றைய நாள் 9வது நாள் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்கும் முகமாக, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இன்றைய நாளிலே வவுனியாவிலே இந்த சங்கிலி போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த கனியமண் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். நன்றி.